தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேருமே பிரைவேட்லயும் இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஜாப்ஸ் இருந்தா போடுங்க ப்ரோ, நம்பிக்கையானது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நம்ம சேனல் அமேசான் பத்தி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தோம். வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் ஃப்ளிப்கார்ட். ஓகே, ஃப்ளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பேஸ்ட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்றாங்க. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட சப்ளை செயின் ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட்ல தான் இந்த வேலைகள் எடுக்கிறாங்க. நான் அதை பற்றி டீட்டெயில்டாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். இந்த வேலைகளுக்கு மஸ்ட்டு வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஜோன்லேயே வந்து இந்த வேலைகள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றனால மெயினாக வந்து தமிழ் வந்து நல்ல எழுத பேச, அதாவது எழுதுன்றதை விட பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் வந்து ஃபோன் காலும் பேசுகிற மாதிரி வரலாம் உங்களுக்கு வேலைகள். அதனால் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 அப்படின்றது இப்போதைக்கு டெனடேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வந்து மாற்றவும் படலாம். அது இன்கேஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லை அப்ளை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா டேட்டை எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் ஒரு அசஸ்மெண்ட், அதாவது வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. உங்களுக்கு ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஒரு ட்ரைனிங் பீரியட் வந்து போகும். அந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங்லேயும் பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளை நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். 12th பாஸ்லேருந்து டிப்ளமோ எனி டிகிரி முடிச்ச எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கரெக்டாக வேலை வந்து பார்த்துட்டீங்க, ஐ மீன் அந்த ட்ரைனிங்கில் கரெக்டாக அசஸ்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் இருந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பும் கூட இதில் நிறையவே வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணுங்கள். லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்மளோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க்கு. இது ஃப்ளிப்கார்ட்டோட SCOA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சப்ளை செயின் ஆப்ரேஷன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நேரடியாகவே வந்து நடத்துகிறாங்க. இதில் நீங்கள் யார் வேணாலுமே வந்து கலந்துக்கலாம். ஸோ கலந்துட்டு இதில் வந்து இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி இந்த வேலைகளையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம தேவையான டீட்டெயில் வந்து பார்த்துலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் வந்து ஆன் சைட் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சைட்டாக தான் வந்திருக்கும். அதுவுமே எங்கே என்ன ஏதுன்றதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ வேலைகள் அப்படின்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தரப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, விமனாக இருக்கீங்க, ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. மல்டிபிள் வேக்கன்சிஸ் தான் வந்துருக்கு, நிறையவே வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மெயினாக அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, டேட்டா என்ட்ரி, ஸோ டைப்பிங் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் பாக்ஸ் எப்பயுமே நம்மளோட வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து தந்துடும், உங்களுக்குமே தெரியும். ஸோ கிளிக்கர் அப்படின்றது தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து தொடுங்க. ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜாக யூஷுவல் எப்பயும் போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபுக்கு கீழே வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதே இடத்துல ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து சேம் இதே பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து இன்னொரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து முடியும். ஸோ இப்போ வரும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சா, இப்போ சேம் அதே இடத்துல வந்துருச்சு. நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அகைன் எனக்கு கிளிக்கர் அப்படின்றது தெரியுது. ஓகே, நான் இப்போ இதையுமே வந்து டச் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு அகாடமி பேஜ்குள்ளே வந்து வருங்க. இதுதான் ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஆன்லைனில் அப்ளை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்டர் வந்து பண்ணிடுங்க. மெயினாக உங்கள் நேம் வந்து கவர்மெண்ட் ஐடியில், அது பேன் கார்டு, ஆதார் கார்டு இதிலலாம் எப்படி இருக்கோ அந்த ஸ்பெல்லிங்கில் கொடுத்துருங்க. லாஸ்ட் நேம் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், வேலிடான மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட ஓடிபி, இங்கே வந்து கெட் ஓடிபி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் ஓடிபியுமே வரும். ஸோ அதை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிமெயிலுங்க,
உங்களோட ஒரு பிரைமரியான ஜிமெயில் கொடுத்துருங்க. இது வந்து ஒரு ஐடி தானே கிரியேட் பண்ணுறோம், அதனால ஒரு பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் வந்து பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. உங்கள் ஜெண்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ரஸ் டீட்டெயில் வந்து இருக்கும். ஓகே, இந்த அட்ரஸ் டீட்டெயிலில் நீங்கள் இந்தியாவில் நார்த்தா சவுத்தா ஈஸ்டா வெஸ்ட்டான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து சவுத்து தான், அதனால் சவுத் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஐ மீன் ரீசெக் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட்டில் நீங்கள் என்ன ஸ்டேட் கேட்குறாங்க, நம்ம வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரீசெக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சும்மா ரேண்டமாக மதுரை அப்படின்ற கொடுத்துறேன். ஸோ அதுக்கப்புறம் சப் டிவிஷன் நீங்கள் வந்து எந்த, அதாவது இப்போ மதுரை அப்படின்னா மதுரையில் நீங்கள் வந்து எந்த ஏரியா, மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், அரசடி இந்த மாதிரிக்கலாம் அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற சிட்டியா வில்லேஜாக கேட்குறாங்க. இல்லை நம்ம இருக்கிற மதுரை தான், சிட்டி தான், அப்போ சிட்டின்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட கரண்ட் அட்ரஸை நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வித் டோர் நம்பரோட கரெக்டாக போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அதிகபட்சம் என்ன முடிச்சிருக்கீங்க, அது மாதிரி ஹையஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் வந்து என்னது, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட்டடா என்னன்ற கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் நீங்கள் வந்து என்ன ஸ்கூல் வந்து முடிச்சிருப்பீங்களோ அந்த விஷயங்கள். அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்ப்ளாய் ஸ்டேட்டஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா இல்லை வேலை பார்க்காம எம்ப்ளாயாக கேட்குறாங்க. வேலை பார்க்காத ஃப்ரெஷர் தான் கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துருங்க. வேலை பார்க்குறீங்கன்னா எஸ் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டூடெண்ட்டுக்காகவா இல்லை வந்து லுக்கிங் இன்டர்ன்ஷிப்பாக கேட்குறாங்க, லுக்கிங் இன்டர்ன்ஷிப் அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இல்லை தான் இருக்கும், அதனால் நோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு ஃப்ளிப்கார்ட் மூலயமா நீங்கள் வந்து வேலை பார்க்க தயாராக கேட்குறாங்க. எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இன்டர்ன்ஷிப்போட நேம் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து மேலே கொடுத்துருந்தாங்கல்ல சப்ளை செயின் ஆன் அகாடமி அப்படின்றத அதை வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்போட டேட் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே தொட வேணாம், விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃப்ளிப்கார்ட்டோட இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் நோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இது எதுவுமே தேவைப்படாது, அதனால் நீங்கள் விட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு ஆன்லைனாக இல்லாமல் ஆஃப்லைனாக நீங்கள் நேரடியாக வர சொன்னால் உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஆன் த ஜாப் எந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட 2 இடங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்னை இருக்கு, அதுக்கப்புறம் கோயமுத்தூர், இந்த 2 இடங்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத நம்ம தேடி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் தான். அதாவது நீங்கள் நேரடியாக போய் குறிப்பிட்ட அந்த ஒரு 45 நாள் ட்ரைனிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, எஸ் அந்த ட்ரைனிங் மட்டும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நேரடியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் சென்னை இல்லைனா கோயமுத்தூர் உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து தேர்வு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து மதுரை, இப்போ எனக்கு வந்து கோயமுத்தூர் தான் மேக்ஸிமம் எனக்கு பக்கம். ஸோ நான் கோயமுத்தூர் அப்படின்ற கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயமுத்தூர் எனக்கு எஃப்சி வந்துருச்சு, தமிழ்நாடு அதே மணிக்கே கோயமுத்தூர் அப்படின்ற மணிக்கு எனக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆயிடுச்சு நான் ஒரு இடத்துல கொடுத்தோன்னே. அதுக்கப்புறம் மேலே கேட்குறாங்க, இது ரொம்ப மெயினான விஷயம், உங்களுக்கு இந்த எக்ஸல் இந்த மாதிரிலாம் தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை ப்ரோ நான் ஆக்சுவலாக பிகினர் தான், எனக்கு வந்து பெருசாலாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பிகினர் அப்படின்றத கொடுத்துருங்க. அதே மணிக்கு ஏதாச்சும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா மட்டும் கொடுங்க. இல்லை நான் முடிச்ச டிகிரியே கம்ப்யூட்டர், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கேன், சிஎஸ் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அது ஒரு கம்ப்யூட்டர் இதாக தான் எடுத்து முடிச்சிருக்கீங்க. ஓகே, அதே மணிக்கே நீங்கள் அவைலபிள் இந்த இது பார்த்தாச்சு உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த இடத்துல இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வந்து பண்ணிக்கோங்க. இது நார்மலாக நம்ம எப்பயும் போல எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தான். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு இதுவும் கொடுக்கும் போதும் இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். கீழே வந்து சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஃபைனலாக ஹியர்னு இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். எஸ், இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிட்டீங்க. ஓகே, அப்ளை பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு 1 or 2 வீக் தான் எனக்கு தெரிஞ்சு, ஒரு 14 டேஸ்க்குள்ளே உங்களுக்கான ரிப்ளை வந்து வந்துடும். இந்த ஒரு டேட்டா என்ட்ரி வேலைகளுக்கு டேரெக்டாக நீங்கள் கோயமுத்தூருக்கு போயிட்டு இல்லை சென்னையோ கோயமுத்தூரோ அது உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அந்த இடத்த நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த ஒரு சப்ளை செயினோட அகாடமியோட இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸும் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இடன் சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க, இது கிடச்சிருச்சு அப்படின்னா பேசிக்காக ஒரு டேட்டா என்ட்ரி வேலைகள் அப்படின்ற சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கிடைக்குது அப்படின்னால ஒரு 19,000 ரூபாயில் இருந்து ஒரு 32,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும்.
இருக்கும். மெயினாக உங்கள் டைப்பிங்கை பொறுத்து தான் இது எல்லாமே. ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் உள்ளே வாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் தான். இதனால் நிறையா பேர் வந்து வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது என்னென்ன மாதிரி செயல்படுது. பேரோஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி. இந்த டேட்டா என்ட்ரிலாம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் கிடைக்குது அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஜாப் தான். வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.